SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். கனமழையால் முல்லை பெரியாற்றில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி மார்க்கையன்கோட்டை பேரூராட்சி சார்பில் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யராஜ் வழங்க கேட்கலாம். சத்யராஜ், ஒரு பக்கம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த பகுதியில் வேறு என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமா அகிலா, தேனி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே கேம்பிலிருந்து வைகை அணை பாய்கின்ற முல்லை பெரியாற்றில் நீர்வரத்து வெள்ளப்பெருக்காக ஏற்பட்டது. தொடர்ந்து 3வது நாளாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக முல்லை பெரியாற்றின் கரையோர மக்கள் யாரும் ஆற்றுக்கு செல்ல வேண்டாம் எனவும் சின்னமனூர் நகராட்சி சார்பாகவும் மார்க்கையன்கோட்டை நகராட்சி சார்பாகவும் எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டு எச்சரிக்கை வருகின்றன. தற்பொழுது ஐயப்பன் கோவில் சீசன் என்பதால் ஐயப்ப பக்தர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் யாரும் ஆற்றுக்கு செல்ல வேண்டாகவும் தண்ணீரின் வரத்து அதிகரித்து வரும் சூழலில் எந்த ஒரு அசம்பாவித நடவடிக்கைகள் ஏற்படாத தொடர்ந்து நிர்வாகத்தின் சார்பாகவும் பேரூராட்சிகள் சார்பாகவும் நகராட்சிகள் சார்பாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது முல்லை பெரியார் அணையின் 1400 கனஅடி நீர் திறந்துவிட போதிலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழையின் காரணமாக தற்பொழுதும் நீர் குறையாமல் உத்தமபாளையத்திலிருந்து முல்லை பெரியாற்றிலும் சின்னமனூர் வழியாக முல்லை பெரியாற்றிலும் சீலைம்பட்டி வரக்கூடிய முல்லை பெரியாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து செல்கிறது. இருபுற கரையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. அகிலா, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.